ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஜூம் பண்ணுவா. இது கொள்ளு பருப்பு, இது கொள்ளு ரசம், இது பழைய பருப்பு, இது சாப்பாடு. இது கேளான் கிரேவி. காலையில் கேளான் விற்றுட்டு வந்தாங்களா, வாங்கி கிரேவி வச்சோம். இது நேற்று பூரி, ரெண்டே மிச்சம் இருக்குதுங்க. இது என்னடா பழைய சாம்பார் வச்சுருக்கிறானே நினைக்காதீங்க. நான் சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கெட்டு போனால் மட்டும்தான் எடுத்து ஊற்றுவேன். நல்லா இருந்துச்சுன்னா சூடு பண்ணி சாப்பிடுவேன். சரிங்களா? நீங்களும் சாப்பாட்டு ஐட்டத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சாப்பாடு கிடைக்காம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்லாங்களா? கேளான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேளான் போட்டு கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சு, நான் ஃபஸ்ட்டு பிணையாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒருத்தர் சொன்னார் நல்லா பிணைஞ்சு சாப்பிடணும், நாக்கில் எச்சி விடுற மாதிரி ஆசையாக பிணையணும், நல்லா இருக்கும், நல்லா ஜீரணம் ஆகும். கேளான் அட்டகாசமாக இருக்குங்க. இருக்கான டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சரி, நாளைக்கு சந்திப்போமா? பாய்.